மூச்சு திணறல் ஏற்பட்டு மரணம் வராமல் தடுக்கக்கூடிய எளிமையான ஒரு 3 முக்கியமான மூச்சு பயிற்சி. இந்த சுவாசத்தை சுத்தப்படுத்தக்கூடிய, சுவாச பாதையை சுத்தப்படுத்தக்கூடிய இந்த மூக்கு துவாரத்திலிருந்து, நேசல் கேவிட்டியிலிருந்து, தொண்டைக்குழியிலிருந்து, குரல் வளையிலிருந்து, மூச்சுக்குழல், கிளைக்குழல், நுண்கிளைக்குழல், காற்றுப்பை வரை நுரையீரலை சுத்தப்படுத்தக்கூடிய எளிமையான 3 முக்கியமான மூச்சு பயிற்சி. கற்றுக்கலாமா? இதை செய்தால் நிச்சயமாக எந்த ஒரு நோய் கிருமிகளும் நம்மளை அண்டாது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். இது கட்டாயமானது. முதல் பயிற்சி. அதாவது ஏன் அப்படின்னா, நிறைய பேர் எனக்கு மூச்சு பயிற்சி தெரியுமே, பிராணாயாமம் நான் டெய்லி செய்கிறேனே, காலையில் செய்வேனே, ஈவினிங் செய்வேனே, இந்த இடது பக்கம் இழுத்து வலது பக்கம் விடுறது, வலது பக்கம் இழுத்து இடது பக்கம் விடுறது, அது அல்ல. எடுத்தவொடனே உட்காந்து இடது பக்கம் இழுத்து வலது பக்கமும், வலது பக்கம் இழுத்து இடது பக்கமும் என்று சொல்லக்கூடிய நாடி சுத்தி செய்தால் அது முழுமை பெறாது. முதலில் சுவாச பாதையை சுத்தப்படுத்த வேண்டும், நுரையீரலை சுத்தப்படுத்த வேண்டும், கபாலத்தை சுத்தப்படுத்த வேண்டும். கடைசியாக தான் இரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய நாடி சுத்தி என்று சொல்லக்கூடிய பிராணாயாமம் செய்ய வேண்டும். புரியுது இல்லையா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சுவாச பாதையை சுத்தப்படுத்தக்கூடிய முதல் பயிற்சி என்ன அப்படின்னா, மூச்சை நன்றாக இழுத்து வேகமாக வெளியிடுவது. எப்படி? இப்போ செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த தாடை அப்படிங்கிறது இந்த ஸ்டர்னம் நெஞ்செலும்பில் டச் ஆகணும். மூச்சை இழுத்துக்கிட்டே மேலே பேக்கில் போயிட்டு நல்லா பெண்ட் பண்ணி வேகமாக வந்து சக்குன்னு மூச்சை வெளியில் விடணும். பாருங்கள். புரிஞ்சிச்சா? அதாவது தாடையிலேருந்து மூச்சை நன்றாக இழுத்து மேலே போய் வேகமாக வந்து பொசுக்குன்னு விடணும். வேகமாக மூச்சை வெளியில் விடணும். இதில் தொடக்கத்திலேருந்து முடிவு வர நாக்க மடைக்கு மேல் அன்னத்தில் வச்சுருக்கணும், வாய் மூடி இருக்கணும், வாயில் மூச்சு இழுக்கவும் கூடாது, விடவும் கூடாது. பாருங்கள். புரிஞ்சிச்சா? இதை குறைந்தது 15 தடவை அல்லது 30 தடவை செய்யணும். செஞ்சு 1 நிமிஷம் கண்களை மூடி மூச்சை நன்றாக இழுத்து விட்டு அமைதியாக இருக்கணும்.